ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் டிட்டோ ஸ்பைசி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெங்கடேஷ் பட் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க அம்மா இந்த பெங்களூர் தோவை பண்ணி கொடுக்கறதாட்டு சொன்னாங்க. அது எப்படி செய்ததுன்னா நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதுக்கு நான் 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 4 பச்சை மிளகு, சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடிச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகு இதெல்லாம் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு இப்போ நான் 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். நீங்க எந்த கப்பால மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்ல தான் அளந்து எடுத்துக்கணும். இப்போ 3 கப் ஆச்சு. இதுல நான் 1/4 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டதுக்கப்புறம் நான் குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுக்கிறேன். ஒரு 3 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா 6 விசில் வரை தாராளம். இப்போ விசில் ப்ரெஷர் எல்லாம் தன்னைத்தானே ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கும். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டதுக்கு அப்புறம், ஏன்னா பருப்பெல்லாம் உதிரி உதிரியாட்டு இருக்கும், அது நல்லா குழையும். குழஞ்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம கடுகு தாளிச்சுக்கிட்டு சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா இதுல கொஞ்சம் புளி தண்ணியை ஊத்திக்கிட்டு பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுறதுனால டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைப்பீங்க. சத்தியமா சொல்லுதேன், அந்த அளவு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்காது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம கடுகு தாளிக்கணும். கடுகு எப்பவுமே தாளிக்கும் போது கொஞ்சம் வெந்தயத்தின் கூட போட்டு கடுகு தாளிச்சா டேஸ்ட் இதை விட சூப்பரா இருக்கும். அதாவது இப்ப நீங்க கடுகு எடுத்துட்டு அது கூடவே 5 6 வெந்தயமும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ கடுகு பொரிய விட்டுக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில கடுகு பொரிய விட்டுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஜீரகம், வெந்தயம், கடுகு இந்த 3 நல்லா பொரிஞ்சு வருது. இது கூடவே காஞ்ச மிளகும் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த குக்கர்ல கொண்டு போய் ஊத்திடலாம். ஃபைனலாக கறிவேப்பிலையும் போட்டுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு குக்கரில் போட்டுவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுக்கோங்க. இப்போ மூடியை போட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெறும் இந்த தோவையும் வச்சு சோறும் வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ வச்ச கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு இருந்துச்சு, அந்த கூட்டையும் எடுத்து சர்வ் பண்ணு அப்படின்னு. நானும் அந்த கூட்டை எடுத்து சர்வ் பண்ணேன். நிஜமாக சொல்லுது, டேஸ்ட் வேற லெவல். இதே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூட செம காம்பினேஷனா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலுக்கு இதே மாதிரி நீங்க சப்போர்ட் தருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இனி நாளைக்கு பார்க்கலாம் புது ரெசிபியோட.